வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ரெண்டு விதமான சாலட்ஸ், ரொம்ப வித்தியாசமான சாலட்ஸ். ஒன்று மேக்ரோனி வச்சு, ஒன்று ரெட் பீன்ஸ் வச்சு இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு விதமான சாலட் செய்ய போகிறோம். முதல்ல ராஜ்மா சாலட், அதாவது பீன்ஸ் சாலட். இந்த சாலடுக்கு 1 கப் ராஜ்மா பீன்ஸ், அதாவது ரெட் பீன்ஸ், ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா 12 மணி நேரம் ஊற வச்ச பிறகு இது ப்ரெஷர் குக் பண்ணி தனியாக வச்சுருங்க. இந்த சாலடுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் செய்யணும். இதுக்கு ஒரு பவுலில் ஒரு எலுமிச்சைப்பழம் நல்லா பிழிஞ்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயில் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் சாலட்ஸ்க்கு, பாஸ்டாஸ்க்கெலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இது யூஸ் பண்ணுறது உண்டு. இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். 1.5 டேபிள் ஸ்பூன் தேன், ஒரு துளி உப்பு, கொஞ்சம் மிளகு பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சாலட் ட்ரெஸ்ஸிங் தயாராக இருக்குது. ப்ரெஷர் குக்கரில் வேக வச்ச ரெட் பீன்ஸ் நல்லா வெந்திருக்கு. இது வடிகட்டி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ அடுத்தது நம்ம சாலட் செய்யலாம். ஒரு பெரிய பவுலில் வேக வச்ச ரெட் பீன்ஸை போட்டு இதில் 1 கப் வேக வச்ச சோளம், அடுத்தது பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம், பொடியாக நறுக்கின குடமிளகா கொஞ்சம், அடுத்தது இதில் 1 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது. உங்களுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும்னா கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்தது செரி டொமேட்டோஸ் பாதியாக நறுக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு செரி டொமேட்டோஸ் கிடைக்கலனா நீங்கள் சாதா டொமேட்டோஸ் சாப் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து கடைசியில் செஞ்சு வச்ச சாலட் ட்ரெஸ்ஸிங்கை இதில் ஊற்றி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அருமையான ரெட் பீன்ஸ் கார்ன் சாலட் தயாராக இருக்குது. இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது மேக்கரோனி சாலட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல மேக்கரோனியை வேக வைக்கணும். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு 1 கப் மேக்கரோனி அதில் போட்டு வேக வைக்கணும். மேக்கரோனி வெந்த பிறகு வடிகட்டி நல்லா ஆற விடணும். மேக்கரோனி சாலடுக்கு அடுத்தது ட்ரெஸ்ஸிங் செய்யணும். இதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மேயோனைஸ் எடுத்து இதில் 3 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் பேஸ்ட், அதாவது கடுகு பேஸ்ட். இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 1/4 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங். இது உங்ககிட்ட இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இது எல்லாமே நீங்கள் செய்யலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், அதாவது பூண்டு பவுடர்னு சொல்லுவாங்க. இது ட்ரையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நிறைய டிஷ்ஷஸில் யூஸ் பண்ணுறது உண்டு. பூண்டு பவுடர் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒரு பல்லு பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேயோனைஸ் ட்ரெஸ்ஸிங் மேக்கரோனி சாலடுக்கு தயாராக இருக்குது. அடுத்து நம்ம சாலட் செய்யலாம். இதுக்கு வேக வச்ச மேக்கரோனியை ஒரு பவுலில் எடுத்து இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம், பொடியாக நறுக்கின சிகப்பு குடமிளகா கொஞ்சம், பொடியாக நறுக்கின செலரி. இது காய்கறி கடையில் கிடைக்கும், இது நீங்கள் வாங்கி சாலட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாதியாக நறுக்கின செரி டொமேட்டோஸ். இது சின்ன சைஸ் தக்காளி. இது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் சாதா தக்காளி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து கடைசியில் செஞ்சு வச்ச சாலட் ட்ரெஸ்ஸிங்கை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அருமையான மேக்கரோனி சாலட் தயாராக இருக்குது. இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சர்வ் பண்ணுங்கள்.
2 விதமான சாலட்ஸ் பார்த்தோம். ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமான சாலட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சாலட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 வித்தியாசமான சாலட் ரெசிபீஸ் பார்த்தோம். ஒன்று மேக்ரோனி வச்சு, ஒன்று ரெட் பீன்ஸ் வச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாலட்ஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு ஒரு நல்ல லைட்டாக நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.